கிராமம்ங்க. அந்த கிராமத்துல வேலப்பன் அப்படின்னா தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா வேலப்பன் பணத்திலயும் சரி, அவருடைய படையிலயும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் மாரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவருங்க. வேலப்பனுக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா, தனக்கு எவ்வளவோ சொத்து பத்துக்கள் இருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தாலும், படைபலங்கள் இருந்தாலும், பணபலங்கள் இருந்தாலும், படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தனக்கும் தன்னை சுற்றியுள்ள தன்னுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் யாருக்குமே சரியா வரலையே. தான் பிள்ளைகள் தன்னுடைய மகன், மகள்கள் யாரும் படிக்கலனா கூட தன்னுடைய பேரன் பேத்திகளும் சரியா படிக்கலையேங்கிற ரொம்ப வருத்தமாவே இருப்பாருங்க. ஆனாலும் இவ்வளவு வருத்தப்படக்கூடிய வேலப்பனுக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா, அவருடைய பேத்தி சரண்யாங்க. ஏன்னா சரண்யா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. சரண்யா யார் அப்படின்னா வேலப்பனுடைய மகள் வழி பேத்திங்க. அதனாலேயே சரண்யாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தான் ஆசைப்பட்ட, தனக்கு வராத, தன் பிள்ளைகளுக்கு வராத, தன்னுடைய தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களுடைய பிள்ளைகள்லாம் அப்படி படிக்குது இப்படி படிக்குதுன்னு சொல்றப்போ நம்மளுடைய குடும்ப